இன்றைக்கி ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான். பாட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸோட பேக் சைடை அப்படியே வரைஞ்சிக்கிட்டு, ரெண்டாவது ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸை நெக்கு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடம் வரைக்கும் இருக்கிற அளவை டேப்பில் மெஷர் பண்ணிக்கிட்டு, அந்த டேப்பை ரெண்டாக மடிச்சிங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த ஹாஃபாக கிடைச்சதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கால்வாசி இருக்குமா, அதையும் அந்த ஹாஃப் பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரே அளவில் 4 பார்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் வச்சோம்ல, அதை மட்டும் 1 2 3ன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கிட்டு, செகண்ட் பாயிண்ட்டை எதுவுமே செய்ய தேவையில்லை. 3வது பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ ஷோல்டர் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு, செகண்ட் பாயிண்ட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நான் வச்சுருக்க மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு குட்டி கர்வு. அதுக்கப்புறமேட்டுக்க செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டில் வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சோம்ல அது, அதுக்கப்புறமேட்டுக்க நம்ம கழுத்து இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஆம்கோல் ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா அழகான பாட் ஷேப்பில் சூப்பராக வரும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எப்போயுமே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் இந்த மார்க்கிங்லாம் போட்டு கட் பண்ணி பாருங்கள், இல்லாட்டினா துணி வேஸ்ட்டாக போயிடும். இந்த கமெண்ட் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.